கடந்த வாரம் நூற்றுக்கணக்கான அமெரிக்க பிரஜைகள் ஈரானை விட்டு வெளியேறியதாக அமெரிக்க வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே வான்வழி போர் வெடித்ததில் இருந்து கடந்த வாரத்தில் நூற்றுக்கணக்கான அமெரிக்க பிரஜைகள் நில வழிகளை பயன்படுத்தி ஈரானில் இருந்து வெளியேறியுள்ளதாக வெள்ளிக்கிழமை அமெரிக்க வெளியுறவுத்துறை அறிவித்தது. ஈரானிய வான்வழி மூடப்பட்டுள்ள நிலையில் ஈரானை விட்டு வெளியேற விரும்பும் அமெரிக்க பிரஜைகளை அசர்பைஜான், ஆர்மீனியா, துருக்கி நாடுகளின் நில வழிகளை பயன்படுத்துமாறு அமெரிக்க வெளியுறவுத்துறை நேற்று வெள்ளிக்கிழமை விடுத்த பயண எச்சரிக்கையில் வலியுறுத்தியுள்ளது. 1979 ஈரானிய புரட்சிக்கு பின்னர் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே எந்த ராஜதந்திர உறவுகளும் இல்லை என்பதால் ஈரானுக்குள் இருக்கும் அமெரிக்கர்களுக்கு உதவ கிட்டத்தட்ட எந்த வழியும் அமெரிக்காவுக்கு இல்லை. இஸ்ரேலுக்கான அமெரிக்க தூதுவர் மைக் ஹக்கபி வியாழக்கிழமை அமெரிக்க குடிமக்களை வெளியேற்ற நிர்வாகம் பல்வேறு வழிகளை ஆராய்ந்து வருவதாக கூறினார். ராணுவ, வணிக, சார்ட்டர் விமானங்கள், பயண கப்பல்கள் மூலம் அமெரிக்க பிரஜைகளை வெளியேற்றுவதற்கு முயற்சித்து வருகின்றோம் என்று அவர் குறிப்பிட்டார். இஸ்ரேல் ஈரான் போரில் அமெரிக்கா பங்கேற்குமா என்பதை அடுத்த 2 வாரங்களில் முடிவு செய்வதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் வியாழக்கிழமை கூறியுள்ளார்.